ஸோ 3000 RPM போகுது. எந்த அளவுக்கு புஷ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லா டெரென்லையும் ஓட்டலாம். ரோட்டில் ஓட்டலாம், மண்ணில் ஓட்டலாம், அதுக்கப்புறம் ராக்கில் கூட ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டிசைன். இந்த காரோட ப்ரைஸ் சென்னையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆன் ரோட் 71 lakhs வருது. 71 lakhsக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், இதான் வந்து ஜீப் Wrangler Rubicon. இந்த காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஎஸில் டிசைன் பண்ணது, இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரையல் ரேட்டட் ஜீப், அதாவது என்னென்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் கொடுத்த வண்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு மொத்தம் ஒரு 200 யூனிட்ஸ் இறக்கியிருக்காங்க. அந்த 200 யூனிட்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி ஜீப் அப்படிங்கிறது எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் ஒரு ரா மிஷினாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து 2021 இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன மார்க்கெட்டில் டெக்னாலஜி இருக்கோ அந்த எல்லா டெக்னாலஜியுமே இன்பில்டாக பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ 71 lakhs அப்படிங்கும்போது உங்களுக்கு டெக்னாலஜியோடு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 liter இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது இன்லைன் 4 cylinder DOHC செட்டப். ஸோ இதான் வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ வைப்பரோட வாட்டர் ரெண்டு கூலண்ட்டு, அந்த பக்கம் ஒரு 2 கூலண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி இன்சுலேட்டட். வண்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கல, டெஸ்ட் ரைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். இதோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8 speed ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 268 horsepower வருது, 5150 RPMல. ஸோ இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 400 Nm டார்க். ஸோ 400 Nm டார்க் இந்த அளவுக்கு இருந்தால் தான் ராக்லாம் கிளைம் பண்ண முடியும். ராக் கிளைம்பிங் அப்படின்னா இப்போ நீங்கள் இது வந்து ரோட்டில் மட்டும் ஓட்டுற தேவையில்ல, ரோட்டில் மட்டும் ஓட்டக்கூடிய வண்டி இல்லை. இது வந்து நீங்கள் தண்ணியில், சேரில், அதுக்கப்புறம் மலையில் இருக்க கல்லில், இதில் எல்லாத்துலேயும் ஓட்டக்கூடிய வண்டி. அண்ட் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோ ஸ்டைலில் ப்ரொஜெக்டர் LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு ஃபாக் லேம்பும் வருது. இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் டயர் கொடுத்துருக்காங்க, 16 inch rim. இதில் முக்கியமான விஷயம் 4-wheel drive. 4-wheel drive அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நார்மலான காரில் என்ன இருக்குன்னா ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் பவர் அண்ட் டார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் இதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 4 வீலுமே பவர் அண்ட் டார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பவர் அண்ட் டார்க் 4 வீல்லையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆனால் தான் நீங்கள் வந்து சேர்லலாம் விட்டு ஏற்றும் போது உங்களுக்கு வண்டி மூவ் ஆகும், இல்லைனா வந்து மாட்டிக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு சூப்பரான செட்டப் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கேஸ் சார்ஜ்டு சஸ்பென்ஷன் செட்டப். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடியில் அண்டர் பெல்லியில் ஃபுல்லாகவே ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாறையில், கல்லில் இதில் விட்டு ஏற்றுனீங்கனாலும் உங்களுக்கு காருக்கு வந்து எந்த அடியும் படாது. அண்ட் தென் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ உயரம் கிரவுண்ட் கிளியரன்ஸே இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்ட் எல்லாமே ஃபுல்லி வந்து ப்ரொடெக்டட். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் பார்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு ஸ்பேர் வீல், அதுவுமே வந்து அலாய் தான். ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து கார்கோ ஸ்பேஸ், உங்களுக்கு வந்து உள்ளே என்ன வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடுறதுக்கு முன்னான லெதர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே இங்கே வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ Wrangler பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த காரை வந்து நார்மலாக ரோட்டில் மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிப்புக்கு உண்டான எல்லா பொருளுமே இதில் கொண்டுட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெஹிக்கிளை எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனும் இந்த காரில் இருக்குது. ஏன்னா 400 Nm டார்க், கிட்டத்தட்ட ஒரு லாரியை நீங்கள் கட்டி இழுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உண்டான ஒரு பவர் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டோயிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே நம்பர் பிளேட்டுக்கு 2 லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் வந்து வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ் ப்ளஸ் சீட் அப்படின்னு பார்க்கும்போது 2 சீட்டுமே வந்து ஃபோல்டபுள். ஸோ இதை நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் அது அந்த பக்கமாக போய் காமிக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த டாப் வச்சுக்கலாம், வேணான்னு சொன்னால் அந்த டாப் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. எஸ் ஸோ டெயில் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே LED செட்டப். அண்ட் இங்கே வந்துட்டு 1 of 200 அப்படிங்கிற பேட்ச் கொடுத்துருக்காங்க. எஸ் 200 வெஹிக்கிளில் இதுவும் ஒன்று. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ பெட்ரோல் RON 950 சொல்லியிருக்காங்க. ரியர் சீட் அப்படின்னு பார்த்தோன்னா டோரில் வந்துட்டு ஹேண்டில் பார் ரொம்ப ப்ரீமியமான ஃபினிஷ்.
எஸ். ஸோ இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலத்துக்கு இவ்வளோ தூரம் வைக்கிற மாதிரி இருக்கும். யா, ஸோ உள்ளே போகலாம். எஸ். ஸோ சீட்டோட குஷனிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. எஸ், இதுதான். ஸோ ரியர் சீட்டில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஹெட்ரெஸ்ட்டு. எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக திங்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டெக்னிக்கலாக திங்க் பண்ணி ஸ்பேஸை வந்து மிச்சப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் தாராளமாக 3 பேர் உட்காந்துட்டு போகலாம். கண்டிப்பாக உட்காரலாம். ரொம்ப வீட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்பீக்கர்ஸ், ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ இதில் வந்து 4 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ஏசி வெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சூப்பர் 230 வோல்ட் ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப் இல்லை வேறு ஏதாவது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 ஏசி வெண்ட்டு. ஸோ ரியர் சைட்லேருந்து பார்க்கும்போது இதுதான் வந்து டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய 8.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இன்ஃபோடைன்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 7 இன்ச் டிரைவர் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்னே சொல்லலாம். அதில் நிறைய விஷயம் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க நம்ம ஃப்ரண்ட்டில் போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணான்னு சொன்னால் ரெக்டாக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிப் கொடுத்துருக்காங்க. சரி, இது வேணான்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டோரோட பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு ஹை ஸ்ட்ரென்த் அயன் ப்ளஸ் அலுமினியம். ஸோ அந்த அலுமினியம் பிளேட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. வண்டியோட வெயிட்டும் வந்து லெஸ்ஸாக இருக்குது, பட் பில்டு குவாலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து காரோட கீ. லாக், அன்லாக். எஸ், அன்லாக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து ரியர் வியூ மிரரில் இருக்கிற அந்த இண்டிகேட்டர் வந்து எரியுது. எஸ். ஸோ காரோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியுது, இந்தளவுக்கு ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ டோரை பொறுத்தளவுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்லாக் ப்ளஸ் ரியர் வியூ மிரர் வந்து உள்ளேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாக், சென்ட்ரல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை பொறுத்தளவுக்கு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுங்கிறதுனால இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி சீட்டில் வந்து ரூபிகான் அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபோர்ட், இந்த அப்ளாஸ்ட்ரி எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் குஷனிங் இது ரொம்ப சாஃப்டான குஷன் கொடுத்துருக்காங்க. பேடட் சீட் நல்லாவே வந்து கரெக்டாக உங்களுக்கு இதில் உட்காரும் பாடி. ப்ளஸ் இந்த 2 பக்கமும் நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ கீழே இதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ உட்காந்தா ஓப்பன் பண்ணோடனே ஜீப் சின்ஸ் 1941 அப்படின்னு வருது. ஸ்டியரிங் வீலை பொறுத்தளவுக்கு ஃபுல்லி ரவுண்டட் ஸ்டியரிங் வீல், லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல், அதுவும் ரொம்ப ப்ரீமியமாக சாஃப்ட் டச். ஃபுல் ஸ்டியரிங்குமே சாஃப்டான டச்சில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. யூ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜீப்லாம் ரொம்ப ராவாக இருந்தது, பட் இப்போ வந்து எல்லா டெக்னாலஜி இன்பில்டு பண்ணி ப்ளஸ் ஒரு ரா மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலில் இன்டீரியர் எல்லாமே வந்து வாஷபிள். ஸோ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க ரொம்ப சாஃப்ட், இந்த மாதிரி வெல்வெட் மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேட் இல்லாமல் உங்களுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சுலேட்டட் மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து இன்சுலேட் பண்ணி லேமினேட் பண்ணி அது மேலே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சாஃப்டான டச். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப். அந்த ரூஃபை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஜிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து காரை பற்றின வாக் அரவுண்ட்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆன் ரோட்டில் ரைட் பண்ணி பார்க்கலாம். 400 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்க ஒரு பீஸ்ட். ஸோ இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு. நம்ம பீச் போயிட்டு அங்கே கொஞ்சம் சேனல்லாம் ரைட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட். ஸோ இந்த சீட்டை பொறுத்தளவுக்கு செம்ம கம்ஃபர்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பேக். அண்ட் இந்த ஷோல்டர் போர்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ராவாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இழுத்தோம் அப்படின்னா புல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட் ஆகுது. ஆல்ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். மேனுவலில் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கத்தில் நின்று மேனுவலில் போட்டுக்கலாம். பார்க்கிங் பிரேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டிரைவ் பண்ணுறதுக்கு. அது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கில் போட்டு யூஸ் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட், ஸோ வேறு லெவலான புல்லிங்.
ஆக்சுவலாக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட், அல்ட்ரா லைட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இவ்வளோ பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு கிளச் மாதிரி லைட்டாக பிரேக்கை ரிலீஸ் பண்ணி அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. ட்ரைவ் மோடில் இருக்கிறதுனால நான் வந்து நியூட்ரல் பண்ணிக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ரைட் சைடில் வந்து ஃபியூயல் கேஜ் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது காமிக்குது. அண்ட் இதில் வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்கோமீட்டர் வந்து ஆர்பிஎம் 7000 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 200 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் காரோட இன்டீரியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரக்டு ஃபீலிங் வித் லக்ஸுரி அப்படின்னு சொல்லலாம். ஏசிலாம் த்ரோலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஜீப் காம்பாஸில் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஏசி த்ரோ வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ 7 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வென்ச்சர் கார் ஓட்டுற மாதிரியான ஃபீல் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுற ஒரு த்ரில் இருக்குது இதில். எஸ், டிரைவருக்கு ரோடோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர், ஷார்ப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறதுக்கும் இந்த கார் ஓட்டுறதுக்கும் இப்போ இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து ஸ்டியரிங் வீலில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வீல் வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அலைன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் வீல்லே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியல் டைம் கான்டாக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 8.4 inch டிஸ்பிளே, ஃபுல்லி கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. இவ்வளோ பெரிய காரை சிட்டிக்குள்ளே ஓட்டு போகும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஏறி உட்காந்து ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வாங்க உங்களை நான் காமிக்கிறேன் எவ்வளோ குயிக்காக வந்து ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சிதுன்னா. ஸோ இப்போ வந்து ரியர் வீல் டிரைவில் இருக்குது. ஸோ ரியர் வீல் டிரைவ் தான் வந்து அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரை பொறுத்தளவுக்கு வந்து ஃபுல்லி கன்வெர்ட்டபிள். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற இந்த விண்ட்ஷீல்டு கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் ரூஃப் டாப், சைடு பேனல்ஸ், சைடு டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக கலட்டிக்கலாம். ஸோ ஒரு டிப்பிக்கல் ஜீப், ஸோ இங்கே தெரியுதுல அந்த லோகோ, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் உங்களால் பண்ணிக்க முடியும். ரோட்டுக்கு வந்துட்டோம், இப்போ பார்ப்போம் நம்ம. வா, ஸோ இந்த ஜம்ப் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதை விட வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த 4 வீலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பரோட கண்ட்ரோல்லாம் எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல், கால் அட்டன் பண்ணுறது, அப்புறம் வந்து இங்கே நேவிகேட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. Here we go. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 28 தான் இருக்குது. ஸோ 3000 RPM போகுது. எந்த அளவுக்கு புஷ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஸ்பீட் வார்னிங் எக்ஸிடெட். ஸோ ஆனால் அநியாயத்துக்கு ஒரு 80லே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்லேயும் வந்து ஸ்பீட் வார்னிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க, இதுலேயும் ஸ்பீட் வார்னிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அல்ட்ரா லைட் ஸ்டியரிங் வீல். ஸோ அந்த 2000 RPM வரும்போது ஒரு கிக் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ், இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே 7-8 கிளைம் பண்ணுறாங்க. ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் ஒரு 2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிவி காரில் இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் இது வந்து ஒரு கார் மட்டும் கிடையாது, இது வந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். நீங்கள் வந்து வெறும் ரோட்டில் மட்டும் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி மணலில் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஏதாவது வண்டி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த வண்டியை வச்சு உங்களால் புல் பண்ண முடியும்.
அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. ப்ளஸ் கார்கோ ஸ்பேஸ் வந்து வண்டியில் நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா லக்கேஜஸ் வந்து கேரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்பீங்கள, சேரில் மலை மேலெலாம் வண்டியை வச்சுட்டு ஏறுவாங்கள்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு 4x4 கேப்பபிளான ஒரு வெஹிக்கிள். இப்போ வந்து நம்ம இந்த சேண்டில் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நம்ம வந்து கீழே இறக்கி ஓட்டி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4H பார்ட் டைமில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4H பார்ட் டைம் அப்படின்னு தெரியுது. ப்ரோ 4H பார்ட் டைம்ங்கிறது என்ன பண்ணும்? 4H பார்ட் டைம் மீன்ஸ் உங்களுக்கு ஆஃப் ரோடிங் பண்ணும்போது 4 வீலுக்கும் பவர் சப்ளை ஆகும். ஓகே, அதனால அதுதான் 4H பார்ட் டைம். பார்ட் டைமா உங்களுக்கு அதிகமா பவர் சப்ளை ஆகும். இப்போ நீங்க ரெக்யர்மெண்ட் தேவையோட ஓகே உங்களுக்கு அதிகமா அதுல பவர் சப்ளை ஆகுறதுனால தான் 4H பார்ட் டைம் இருக்கு. ஆமா. இப்போ பீச்சுக்கு போயிட்டு ட்ரிஃப்ட்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அடித்து ஒரு மண்ணு மேலெலாம் ஏற்றி பார்த்தோம். வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, ஸோ வண்டி வந்து ஒரு மாதிரி ஜம்பிங்லேயே இருக்குது. ஸோ அது உள்ளேருந்து ஃபீல் பண்ணுறதை விட வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது வண்டியோடைய ஜம்பிங்கில் இருக்கிறது. எஸ், ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் கார். சிட்டிக்குள்ளே இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, 70 lakhs கொடுத்து வாங்கி அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ESS அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு சிக்னலெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக கட் ஆஃப் ஆகும். ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த காரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா டாப் அண்ட் ஃபீச்சர்ஸுமே வருது. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே ப்ளஸ் ஆண்ட்ராய்டும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார் வந்து நான் டெஸ்ட் ரைடுக்கு எங்கே எடுத்தேன் அப்படின்னா நுங்கம்பாக்கம் VTK ஜீப். எஸ், இங்கே தான் வந்து நான் டெஸ்ட் ரைடுக்கு எடுத்தேன். நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. சண்டே தவிர மற்ற எல்லா நாள்லையுமே நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் அவைல் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். புக்கிங் ஆர் சேல்ஸ் என்கொயரி எது வேணாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்து VTK ஜீப் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அங்கே கார் வந்து பார்க்கும்போது வெளியே தான் வந்து ஒரு பெரிய கார் மாதிரி இருக்குது. ஆனால் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு குட்டி கார் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் இந்த டார்க்கோட அந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. 2000 RPM மேலே. அது மட்டும் நீங்கள் பார்த்து ஓட்டணும் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது. மற்றபடி நீங்கள் நார்மலான கார் ஓட்டுற மாதிரியே கட் அடித்து ஓட்டலாம். ஸோ இந்த காரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரோடை கணிக்கிறதுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போனட் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த டாப் கார்னரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ உங்களுக்கு சைட் மிரர் தெரியுதுல்ல, ஸோ அந்த டாப் கார்னரை பார்த்து ஓட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பிரேக்கிங்லாம் வேறு லெவலு.